தமிழ்நாட்டில் பிரபலமான வேலூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வில் நூதன முறையில் மோசடி செய்த கும்பலை உத்தரப்பிரதேச சிறப்பு தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வில் மோசடி செய்தது எப்படி? பேட் ஜீனியஸ் என்ற கொரியன் திரைப்படத்தில் தேர்வுக்கான பதிலை நூதன முறையில் தொழில்நுட்ப வசதியுடன் டிரான்ஸ்பர் செய்து மாணவர்களை தேர்ச்சி பெற செய்யும் சீட்டிங் கதை மையமாக இடம்பெற்றிருக்கும். இதேபோன்று தொழில்நுட்ப ரீதியாக நுழைவுத் தேர்வில் மோசடி செய்து மாணவர்களை தேர்ச்சி பெறச் செய்துள்ளனர். பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வு மோசடி அம்பலமானது எப்படி? 12ஆம் வகுப்பு தேர்வுகள் முடிவடைந்து அடுத்த கட்டமாக கல்லூரிகளில் சேர்வதற்கான நடவடிக்கை தொடங்கியுள்ளது. முதற்கட்டமாக பிரபலமான பல்கலைக்கழகத்தில் மாணவ சேர்க்கைக்காக நுழைவுத் தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை வேலூரில் இருக்கும் வேலூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து படிக்க பல்வேறு கட்டமாக ஆன்லைன் நுழைவுத் தேர்வுகள் அறிவிக்கப்பட்டன. இந்நிலையில்தான் உத்தரப்பிரதேச சிறப்பு தனிப்படை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதில் கல்வி தொடர்பான தனியார் கன்சல்டன்சி நிறுவனத்தினர் நாட்டின் முக்கிய பல்கலைக்கழகங்களில் சீட் வாங்கித் தருவதாக கூறி விளம்பரம் கொடுத்துள்ளனர். விசாரணையில் ராய்ப்பூர் பகுதியில் எடு சாய்ஸ் கன்சல்டன்சி என்ற நிறுவனத்தில் இந்த விளம்பரத்தை சமூக வலைதளம் மூலமாக அறிவித்து பல மாணவர்களிடம் ஆசை வார்த்தை காட்டி லட்சக்கணக்கில் பணத்தை வசூல் செய்தது தெரியவந்தது. நிறுவனத்தைச் சேர்ந்த ஜித்தேஷ்குமார் மற்றும் ராகுல்குமார் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஹரியானாவைச் சேர்ந்த குல்வீர் குமார் மற்றும் கௌரவ் ஆகிய 2 பேர் மூலமாக இந்த மோசடியை அரங்கேற்றியிருப்பது தெரியவந்தது. இவர்களிடம் பணம் கொடுத்த மாணவர்கள் வேலூரில் ஆன்லைன் தேர்வு எழுதச் செல்லும் பொழுது அவர்கள் பயன்படுத்தும் கணினியை ஹேக் செய்வதற்காக செயலி ஒன்றை பதிவேற்றம் செய்ய தெரிவித்துள்ளனர். அதன் மூலம் VIT பல்கலைக்கழகத்தின் சர்வரை ஹேக் செய்து நுழைவுத் தேர்வுக்கான கேள்வித்தாளை பதிவிறக்கம் செய்து உத்தரப்பிரதேசத்திலிருந்து பதிலளித்து தேர்ச்சி பெற வைத்திருக்கின்றனர். தேர்வு எழுதும் மாணவர்களின் கணினி மோசடி கும்பலின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் கேள்வித்தாள் கிடைத்தவுடன் பதிலை தயாரித்து உடனடியாக பணம் கொடுத்த மாணவர்களுக்கு அனுப்பி வைக்க பல யுக்திகளை கையாண்டிருக்கின்றனர். இவ்வாறாக VIT பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வில் மோசடி செய்ததை உத்தரப்பிரதேச சிறப்பு தனிப்படை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். மேலும் பல பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வுகளை குறிவைத்து இந்த மோசடி கும்பல் மாணவர்களிடம் தலைக்கு 2 லட்சம் ரூபாய் வசூலித்து முறைகேட்டில் ஈடுபட்டது அம்பலமாகியுள்ளது. VIT பல்கலைக்கழகத்தில் எத்தனை மாணவர்கள் இதுபோன்று மோசடி செய்து நுழைவுத் தேர்வு எழுதினார்கள் என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோன்று வேறு எந்தெந்த பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வில் இதுபோன்ற மோசடி நடந்துள்ளது என்பது குறித்தும் விசாரித்து வருகின்றனர். தொடர்ந்து ஆன்லைன் தேர்வுகளை ஹேக் செய்து மோசடி செய்யும் இந்த கும்பல் தொடர்பான மற்ற நபர்களையும் பிடிக்க தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியிருக்கின்றனர். பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வுகளில் கணினிகளை ஹேக் செய்து தேர்வெழுதும் மாணவர்களுக்கு விடைகள் ஷேர் செய்து நூதன முறையில் பாஸ் செய்ய வைத்து பணம் வசூலித்த சீட்டிங் கும்பல் போலீசில் சிக்கியிருப்பது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.